ശ്ലോകം 12. ഗത്വാ സോമഗൃഹം തത്ര വാചസ്പതിഃ ഉദാരദീഃ ഉവാച ശശിനം ക്രുദ്ധഃ സ്മയമാനം മദാന്വിതം. ഗത്വാ സോമഗൃഹം തത്ര വാചസ്പതിരുദാരദീഃ ഉവാച ശശിനം ക്രുദ്ധഃ സ്മയമാനം മദാന്വിതം. ஸ்மயமானம் நல்லா அழகா புன்னகை பண்றவன். அதே மாதிரி மதான்விதம் ரொம்ப ரொம்ப அகங்காரம் இருக்கிற அந்த சசினம் சந்திரனோட வீட்டுக்கு போயிட்டு அந்த சந்திரன் கிட்ட ப்ரஹஸ்பதி சொன்னார். என்னவாக்கும் சொன்னார் அப்படின்னா, உதாரதீஹி வாஜஸ்பதி, ரொம்ப ரொம்ப நல்ல மனசு இருக்கிற அந்த ப்ரஹஸ்பதி சோமகிரகம் தத்துவா சந்திரனோட வீட்டுக்கு போய் சேர்ந்தார். എന്നിട്ട് கோபத்தோடு கூடிட்டு ക്രുദ്ധഹ ഉവാച, ക്രോധത്തോട് കൂടിയിട്ട് അവര് ചന്ദ്രൻ കിட்ட இப்படி சொன்னார் அப்படின்னு அர்த்தம். ശ്ലോകം 12. കിം കൃതം കില ശീതാംസഃ കർമ്മ ധർമ്മ വിഗർഹിതം രക്ഷിതാ മമ ഭാര്യേയം സുന്ദരീ കേന ഹേതുനാ. കിം കൃതം കില ശീതാംസോ കർമ്മ ധർമ്മ വിഗർഹിതം രക്ഷിതാ മമ ഭാര്യേയം സുന്ദരീ കേന ഹേതുനാ. சந்திரா, இந்த உலகத்துக்கு ஃபுல்லா குளிர் கொடுக்கிறவனே, அதாக்கும் இங்க சீதாம்சோ, சந்திரனோடு அந்த ரைஸ் அப்படிங்கிறது குளிர்மை இருக்கிறதாக்கும். அப்படி இருக்கிற சந்திரனை சீதாம்சோ அப்படின்னு கூப்பிடுறார். நீ என்னத்துக்காக்கும்? கர்ம தர்ம விகர்ஹிதம், தர்ம விருத்தமான கர்மத்தை செய்யறாய். என்னோட இந்த அழகான மனைவி, என்னோட அழகான மனைவிய நீ என்னத்துக்காக்கும்? ரட்சிதா, காப்பாத்துறாய் அப்படின்னு கேட்கிறார். என்ன காரணம்? கேனஹேதுனா, என்ன காரணத்தால இப்படி செய்யறாய் அப்படின்னு அர்த்தம். 14வது ஸ்லோகம். சவ தேவ குருஹு ச அஹம் யஜமானஹ அசி சர்வதா குருபாரியா கதம் மூடா புக்தா கிம் ரட்சிதாதவ ரட்சிதா அதவா. சவதேவ குருச்சாஹம் யஜமானோசி சர்வதா குருபாரியா கதம் மூடா புக்தா கிம் ரட்சிதாதவா. தேவா அப்படின்னு கூப்பிடுறார். தேவனாக்குமே சந்திரன், அதனால தேவா. உன்னோட குரு ஆக்குமேனா, நீ எல்லா விதத்திலையும் எஜமானனாக்கும் யாகம் பண்றவனாக்கும். ஆனா உனக்கு மூளை அப்படிங்கிறது இல்லை, அதனாலேயாக்கும் இங்க மூடா அப்படின்னு கூப்பிட்டது. ஆறாவதும் பாடம் சொல்லி கொடுக்கிற குருவோடு மனைவிய அனுபவிக்கிறதுக்கு விரும்புவாளா, குருவோடு மனைவிய அனுபவிக்கிறதுக்கும் அப்படி அந்த குரு மனைவிய ரட்சிக்கிறதுக்கும் ஆறாவதும் துணிவாளா. புத்தி இல்லாதவனே, நீ இப்படி செஞ்சதுக்கு என்னவாக்கும் காரணம் அப்படின்னு கேட்கிறார். 15வது ஸ்லோகம். பிரம்மஹா ஹேமஹாரீச சுராபஹா குருதல்பகஹ மகாபாதகினோ ஹி யதே தது சம்சர்கீ ச பஞ்சமஹ பிரம்மஹா ஹேமஹாரீஜ சுராபோ குருதல்பக மகாபாதகினோ ஹ்யேதே தத் சம்சர்கீ ச பஞ்சமா.
பிராமணாளை கொல்லறவன், அதே மாதிரி பிராமணாளை துரோகிக்கிறவன், இவாளெல்லாம் பிரம்மஹத்யா பாவம் செய்யறவாளாக்கும். அதே மாதிரி ஹேமம் ஜனன சொர்ணத்தை திருடறவன், பிரம்மஹா அப்படின்னா பிரம்மஹத்யா பாபம் செய்யறவன், பிராமணர்களை கொல்லறவன் அப்படின்னா பிராமணர்களோட மனச வேதனைப்படுத்துறவன். அதே மாதிரி ஹேமஹாரி சொர்ணத்தை மோஷ்டிக்கிறவன், இவாளெல்லாம். அதே மாதிரி சுராபகா அப்படின்னா லிக்கர் எல்லாம் யூஸ் பண்றவன், மத்தியபானி. அதே மாதிரி குருகல்பகா குருபத்னியை பிராபிக்கிறவன், குருபத்னியோடு கூட சகிக்கிறவன். இப்படி 4 பேருமாக்கும் மகா பாதகிகள், മഹാപാതകിനോഹോ, இப்படி 5 പേരാക്കും. ഇവാളുമായിട്ട് തത് இப்படிப்பட்ட 4 പേര് കൂടെ സംസർഗി കൂടിച്ചേരവൻ, മിങ്കിളാകറവൻ തത് സംസർഗീത പഞ്ചമഹ. இந்த 4 மகாபாதகங்களை செய்யறவாளோடு கூட செச்சு சேரவன் 5வது மகாபாதகி ஆயிட்டு தீரவன் அப்படின்னு இந்த ஸ்லோகம். பிரம்மஹத்யா பாவம், அதே மாதிரி சொர்ணமெல்லாம் திருட்டு நடத்துறவன், அதே மாதிரி லிக்கர் எல்லாம் யூஸ் பண்ணி லஹரிக்கு அடிமையாகிறவன், அதே மாதிரி குருபத்னியோடு கூடிட்டு படுத்துக்கிறவன். இப்படி 4 பேராக்கு முக்கியமான மகாபாதகிகள். இந்த 4 பேரோடு கூட ஆரெல்லாமாக்குமோ மிங்கிளாகிறா, கூடிச்சேரறா. அதாக்கு நீங்க சது സംസർഗി, അവ കൂടെ കൂടിച്ചേരവ. അവളും மகாபாதகிகளில ஒருத்தராகிறா. அப்ப 5வது மகாபாதகம் அப்படின்னா இவாளுக்கெல்லாம் செத்து போறவாளாக்கும் 5வது பாதகம் பண்ணினவா அப்படின்னு இந்த ஸ்லோகம். 6வது ஸ்லோகம். 16வது ஸ்லோகம். மகாபாதக சம்யுக்தஹ த்வம் துராகாரஹ அதிகர்ஹிதஹ. பஞ்சமகாபாதகங்களையாக்கும் இங்க சொல்லப்படுறது. ஞானம் இருக்கிறவாளை கொல்லக்கூடாது, அதே மாதிரி புத்தி சுத்தமா இல்லாதவாளையும் கொல்லக்கூடாது, அதே மாதிரி சொர்ணத்தை மோஷ்டிச்சவா, அதே மாதிரி குருபத்னிய பிராபிச்சவா, இவ 4 பேருக்கும், அதாவது ஞானம் இருக்கிறவாளை கொன்னவாளுக்கும், போதம் தீர இல்லாதவாளை கொன்னவாளுக்கும், சொர்ணத்தை மோஷ்டிச்சவாளுக்கும், குருபத்னியை பிராபிச்சவாளுக்கும் துண போறவா 5வது பாதகியாயிட்டு வரும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பஞ்சமகா பாதகிகளை இங்க எடுத்து சொல்லப்படுறது. ந தேவ சதன அர்ஹோஹோ அசி யதி புக்தேயம் அங்கனா மகாபாதக சம்யுக்தஸ்த்வம் துராஜாரோதிகர்ஹித ந தேவ சதனார்ஹோசி யதி புக்தேயமங்கனா. மகாபாதகங்கள் செஞ்ச நீ ரொம்ப ரொம்ப துஷ்டனாக்கும் நிந்தியனாக்கும், அதனால உன்னோட பிரவൃத்திகள் எல்லாம் ஹீன பிரவൃத்தியாக்கும், துராச்சாரனாக்கும். அதனால நீ இந்த
ஸ்திரீய என்னோட மனைவியான தாரைய அனுபவிச்சாய் அப்படின்னாக்கா சொர்க்கத்துல வசிக்கிறதுக்கு உனக்கு எந்த விதமான யோக்கியதையும் கிடையாது அப்படின்னு தேவகுரு ப்ரஹஸ்பதி சந்திரன் கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 17. முஞ்சே மாமசிதாபாங்கீன் நயாமி சதனம் மம நோ சேத்வக்ஷ்யாமி துஷ்டாத்மன் குருதாராபஹாரிணம். என்னோடு அழகியான மனைவியாக்கும் உன்னோடு வீட்டுக்குள்ள இருக்கா, என்னோடு அழகியான மனைவிய எங்கூட அனுப்பு, நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா உன்னை நான் திட்டுவேன், குரு பத்னிய திருடினவன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் அப்படின்றார் ப்ரஹஸ்பதி சந்திரன் கிட்ட. 18வது ஸ்லோகம். இத்யேவம் பாஷமாணம் தமுவாஜ ரோஹிணீபதே குரும் க்ரோத சமாயுக்தம் காந்தா விரஹதுக்கிதம். ரோஹிணீபதி அப்படிங்கிறது சந்திரன். சந்திரன் இப்படி சொல்றார் குருவான ப்ரஹஸ்பதிட்ட அப்படின்னு அர்த்தம். அந்த குரு எப்படி இருக்கிற மனப்பான்மையில இருந்தார் அப்படின்னா, மனைவி தன்னை விட்டு போனதுல துக்கத்தோடு கூடி இருக்கிற குரு. அதே மாதிரி சந்திரனோடு வீட்டுக்குள்ள போய் மனைவி இருக்கிறதுனால சந்திரன் கிட்ட கோபிச்சுட்டு இருக்கிற, கோபத்தோடு கூடி பேசின்னு இருக்கிற குரு. அப்படி இருக்கிற குருட்ட ரோஹிணீபதியான சந்திரன் சொன்னார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். இந்துஹு, இந்து அப்படின்னா சந்திரன். சந்திரன் சொன்னார். இந்துருவாஜா 19வது ஸ்லோகம். क्रोधात्ते तु दुराराध्या ब्राह्मणा क्रोधवर्जिता पूजार्हा धर्मशास्त्रज्ञा वर्जनीयास्तदोन्यदा. கோபம் பிராமணாளுக்கு தகுந்த ஒரு விகாரம் கிடையாது. பிராமணாளுக்கு கோபமே வரப்படாது. ஆனா உங்களுக்கு கோபமா வரது. தர்மசாஸ்திரம் தெரியற பிராமணா கோபிச்சுக்க மாட்டா. அவளை எல்லாரும் ரொம்ப பயபக்தியோடு கூடிட்டு பூஜை பண்ணுவா. அப்படி கோபமெல்லாம் இருக்கிற, ரஜோகுணமெல்லாம் இருக்கிறவா பிராமணா கிடையாது. அவளை பிராமணாமே ஏத்துக்க முடியாது அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. அப்படி இருக்கிறவாளை வர்ஜிக்கத்தான் வேணும், வேண்டான்னுதான் வைக்கணும் அப்படின்னு அர்த்தம். 20வது ஸ்லோகம். சந்திரனாக்குமே இங்க ப்ரஹஸ்பதிட்ட சொல்லின்னு இருக்கார். தேவ குருவாக்கும் ப்ரஹஸ்பதி சொல்லின்னு இருக்கார். ஆகமிஷ்யதி சாகாமம் கிருஹம் தே வரவர்ணினி அத்ரைவ சம்ஸ்திதா பாலா காத்தே ஹானிரிஹானகா. அழகியான இவள் உங்க கூட வராட்டியம் எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிஞ்சு உங்களோட வீட்டுக்கு வருவள். இனி அதவா வரலை, இங்க நின்னா புண்ணியாத்மாவே அப்படின்னு கூப்பிடுறார் சந்திரன் ப்ரஹஸ்பதிய. உங்களுக்கு அதனால என்னவாக்கும் ஒரு கோட்டம், ஒரு நியூனதை. உங்களோட மனைவியான தாரை அவளோட விருப்பப்படியாக்கும் இங்க வந்திருக்கா. நான் போய் பிடிச்சு வலிச்சுட்டு வந்துட்டு இல்லை, கெட்டி போட்டுட்டும் இல்லை, தன்னிஷ்டத்துக்கு வந்திருக்கா. அவளாயிட்டு வருவாள் உங்க வீட்டுக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இனி அவள் வரலேனா கூடியும்
உங்களுக்கு அதனால என்ன வாக்கும் கஷ்டம் அப்படின்னு கேட்கிறார். 21வது ஸ்லோகம். இச்சயா சம்ஸ்திதா சாத்ர சுககாமார்த்தினி ஹிசா தினானி கதிஜித் ஸ்தித்வா ஸ்வேச்சயா சாகமிஷ்யதி. இச்சயா சம்ஸ்திதா ச அத்ர சுக காம அர்த்தினி ஹி சா தினானி கதிச்சித் ஸ்தித்வா ஸ்வ இச்சயா ச அகமிஷ்யதி. சுகവും காமவும் ஆகிரகிச்சுண்டு அவள் தன்னிஷ்டப்படி இங்க வந்து என் கூட ஜீவிச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நாள் எங்கூட தாமசிச்சுட்டு அதுக்கப்புறமா அவளோட விருப்பப்படி மறுபடியும் உங்களோட வீட்டுக்கு வரத்தான் போறா அப்படின்னு சொல்றார் சந்திரன். பண்டத்த காலத்துல ஸ்திரீகளுக்கு இருந்த ஒரு சுவாதந்திரியத்தை கோடியமாக்கும் இதுல எடுத்து காட்டப்படுறது. ஸ்லோகம் 22. त्वयैवोदाहृतं पूर्वं धर्मशास्त्रमदं तदा न स्त्री तुष्यति जारेण न विप्रो வேதகர்மணா. அடுத்தவாளை பிராபிக்கிறதுனால ஜார சம்சர்க்கத்தால ஸ்திரீயும் வேத கர்மங்கள் செய்யறதுனால பிராமணனும் துஷிக்க மாட்டா அப்படின்னு ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நீங்கள் தர்மசாஸ்திரத்தை எனக்கு படிப்பிச்சிருக்க அப்படின்னு சந்திரன் இப்போ தேவகுருவான ப்ரஹஸ்பதிக்கு தேவகுரு சந்திரனுக்கு படிப்பிச்சு கொடுத்த ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறார். நீங்கள் தானே இதுல தப்பொன்னும் இல்லைன்னு எங்களை படிப்பிச்சார், தர்மசாஸ்திர மதமாயிட்டு தப்பு கிடையாதுன்னு சொன்னாள் அப்படின்னு சொல்லுறார். ஸ்லோகம் 23. இத்யுக்த சசினா தத்ர குருரத்யந்த துக்கிதா ஜகாம ஸ்வக்ருஹம் தூர்ணம் சிந்தாவிஷ்ட ஸ்மராதுர. இதி உக்தஹ சசினா தத்ர குருஹ அத்யந்த துக்கிதஹ ஜகாம ஸ்வக்ருஹம் தூர்ணம் சிந்தாவிஷ்டஹ ஸ்மர ஆதுரஹ. சந்திரன் இப்படி சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிட்டு யோசனை பண்ணிண்டு அதே மாதிரி காமதேவனோடு அந்த உபதிரவத்தால காம விசாரமும் வந்து சேர்ந்தது தேவகுருக்கு. காரணம் தன்னோட மனைவிய நினைச்சு நினைச்சு என்ன அளவுக்கு அழகியாக்கும் அவள் எங்கூட இப்ப இல்லையே அப்படின்னு எல்லாம் நினைச்சு துக்கிச்சு அதிசீக்கிரமாக தன்னோட வீட்டுக்கு அவரு கிளம்பி போனார் அப்படின்னு. 24வது ஸ்லோகம். தினானி கதிச்சித் தத்ர ஸ்தித்வா சிந்த ஆதுரஹ குருஹு யயௌ அத கிருஹம் தஸ்ய त्वरिदः च औषधीपदेः दिनानि कदिचित् तत्र स्थित्वा चिन्तादुरो गुरु ययावदगृहं तस्य त्वरिदश्चौषधीपदे. கொஞ்ச நாள் அவரோடு அந்த கிரகத்துல வாழ்ந்தார். எப்ப பார்த்தாலும் யோசனையாவே உட்கார்ந்துட்டு இருந்தார். யார்கிட்டயும் ஜாஸ்தி பேசல, மூடி ஆயிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஔஷதீபதியான சந்திரனோட வீட்டுக்கு மறுபடியும் போறார். மனைவிய குடு சந்திரா அப்படின்னு கேட்கறதுக்கு. இந்த தேவகுரு ப்ரஹஸ்பதிக்கு இருக்கிறது சத்குணம் அப்படின்னு, அந்த திரிகுணங்களில சத்குணம் ஜாஸ்தியாக்கும் அவருக்கு.
அதனாலேயாக்கும் அவர் தேவகுரு ஆனார். அதனாலேயே ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டா சாபம் கொடுக்கறது இந்த மாதிரி செயலொன்னும் அவர் செய்ய மாட்டார். அதனால முடிஞ்ச அளவு ரிக்வெஸ்ட் பண்ணி ஒஞ்சு போயின்னு இருக்காரு. இப்போ அதையாக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 25. ஸ்திதஹ ಛத்ரா நிஷித்தஹ அசௌ த்வாரதேசே ருஷ அன்விதஹ ந அஜகாம சசி தத்ர சுகோப அதி ப்ரஹஸ்பதிஹி ஸ்திதச்சத்ரா நிஷித்தோசௌ த்வாரதேசே ருஷான்விதா நாஜகாம சசி தத்ர சுகோபாதி ப்ரஹஸ்பதே. துவாரபாலகன் ப்ரஹஸ்பதிய சந்திரனோடு வீட்டுக்குள்ள கடத்தி விடலை. உள்ள போப்படாது அப்படின்னு சொல்லி தடசம் பண்ணி நின்றுட்டார். எப்படி ஆக்குமோ வைகுண்டநாதனை தரிசிக்க போன சனகாதி மகர்ஷிகளை ஜெய விஜயர்கள் துவாரபாலர்களா நின்றுண்டு அங்க தடங்கல் பண்ணி நிப்பாட்டினா. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இங்க துவாரபாலகர்கள் அந்த சந்திரனோடு வீட்டுக்குள்ள நுழைய விடாம ப்ரஹஸ்பதிய தடசம் பண்ணி நிறுத்தினா. சந்திரன் ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கார், இப்போ இந்த ப்ரஹஸ்பதி போயிருக்காரு அப்படித்தான், நீ கொஞ்ச நாள் கழிஞ்சா மறுபடியும் மனைவியை கேட்டுட்டு வந்தாலும் வரலாம், அப்படி இவரு வந்தானா உள்ள விடப்படாது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லி வச்சதுனால இவரை பார்த்ததுமே அந்த துவாரபாலகர்கள் சந்திரனை பார்க்கறதுக்கு அனுமதிக்கலை. சந்திரனாகட்டும் குரு வந்திருக்காரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாதக்கு, தனக்கு வித்தியெல்லாம் சொல்லி கொடுத்தவராக்கும் தேவர்களோடெல்லாம் குருவாக்கும் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாதக்கு சந்திரன் குருவை பார்க்கறதுக்கு வரவும் இல்லை ப்ரஹஸ்பதி. அதனால ரொம்ப அவருக்கு கோபம் உண்டாயிடுத்து.